ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 40க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 24/4/2024. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம சிங்கப்பூர் 40க்கும் டோட்டோவுக்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு பார்க்கறதுனால நம்ம எக்ஸாம்பிளாக ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இது ஞாயிற்றுக்கிழமை 21/4/2024 நம்மளுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுக்கான எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன்னா சார்ட்டர் கன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகமான நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை கால்குலேட் பண்ணால் அதிகப்படியாக நம்பர் கிடைக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டோட நம்ம நின்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நம்பர்ஸும் கம்மியாக கிடைக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு நம்பர்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்ம 2+1ங்கிற ஃபார்மெட்டை தான் இந்த ட்ராவில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது ஒரே மாதிரியான நம்பர், அதே மாதிரி நம்மளுக்கு தனிப்பட்ட நம்பர்ஸ். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது 4017 இருக்குது, செகண்டில் 6997 இருக்குது, தேர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5643 இருக்குது. இதில் நம்மளுக்கு 1 3 நம்மளுக்கு ஒற்றைப்படையில் இருக்குது. அதாவது இது ரெண்டும் ஒரே மாதிரியான ரிசல்ட். ஸோ தனிப்பட்டு நிற்கிறது நம்மளுக்கு ரெண்டாவது ப்ரைஸ் தான் தனிப்பட்டு நிற்கிது. ஸோ இதில் கிடைச்ச நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 697. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர். இதை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவில் ரொம்ப சிம்பிளாக 40 நம்பர்ஸை உருவாக்க போகிறோம். G1 படி நம்மளுக்கு 697 6 போட்டிருக்கேன். அதாவது 6ங்கிறது நம்ம ரோல் பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர். இப்போ இதில் நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ 10 நம்ம குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்லேருந்து குறைக்கலாம். அதாவது இது சம்மந்தப்பட்ட பேர்ஸ்லேருந்து நம்ம குறைக்க முடியும். சார்ட்டர் கன்சலேஷனை பயன்படுத்தலாம். 967க்கு ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 1969 ஸோ இதை நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன், எடுத்துக்கிடுவோம். 2463 இது வேண்டாம். 5897 இது வேண்டாம். 5280 வேண்டாம். 6394 வேண்டாம். 7694 இது நம்மளுடைய மெத்தடு. 8143 வேண்டாம். 9355 வேண்டாம். 9361 வேண்டாம். 9616 வேண்டாம். 0364 வேண்டாம். 0982 வேண்டாம். 2105 வேண்டாம். 1175 வேண்டாம். 4327 வேண்டாம். 5708 வேண்டாம். 6454 வேண்டாம். 6426 வேண்டாம். 8219 வேண்டாம். 9403 வேண்டாம். 2 நம்பர்ஸ் காமனாக இருக்கும் நண்பா. அதுலேயும் நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே பெயர்ஸோட நம்மளுக்கு 4ஓட சேர்த்து இந்த நம்பர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே நம்மளுடைய அந்த பெயர் இருக்குது நண்பா. அதனால் நம்ம இதை விட்டுறலாம். இந்த இடத்துல ரெட்டப்படையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இதை நம்ம 6970 6972 6974 6978 6976 ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரெட்டப்படை. ஸோ இதில் தான் நம்மளுக்கு இந்த நம்பர் வந்திருக்கு. ஸோ இது நம்மளுடைய வின்னிங் நம்பர். இது நம்மளுக்கு கிடச்சிருக்க வின்னிங் நம்பர். அப்போ நம்ம இதிலேருந்து இந்த ஃபார்மெட்டில் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இது லோ சான்ஸ் தான். ஸோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6971 6973 6975 6977 6979 ஸோ இதை நம்ம ஏற்கனவே டபுள்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த நம்பரை நம்ம ஏற்கனவே டபுள்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கான செகண்ட் ப்ரைஸ். ஸோ இது நம்மளுடைய வின்னிங் நம்பர் தான். இது நம்மளுக்கு வின்னிங் நம்பர் தான். அப்போ எல்லாம் மேலேயும் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது, கீழேயும் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதில் நம்ம எப்படி நம்பர் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதில் மிச்சம் இருக்கிற நம்பர் தான் நம்மளுக்கான கீ நம்பர். அதாவது
இதையும் நம்ம லோவில் போட்டோம்னா நம்மளுக்கு இதில் ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிச்ச 8 நம்பர்ஸும் ரிமைனிங்கில் இருக்கும். அந்த 8 நம்பர்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கலாம் நண்பா. அந்த ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிருக்க இந்த 1969 தான். 1969ங்கிறதுல இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இங்கே நம்மளுக்கு 1. ஸோ 1 தான் நம்ம இந்த ட்ராவில் போட போகிறோம். அப்போ 1 போட்டோம்னா இந்த ட்ராவில் சான்ஸ் வந்து 6971. இது நம்மளுக்கான அதிகப்படியான சான்சஸில் இருக்கும். அதுக்காக இந்த நம்பர்லாம் சான்சஸில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் எல்லாமே சான்சஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு அதிகப்படியான சான்சஸில் இருக்கிறது 6971ங்கிற நம்பர் மட்டும்தான். ஸோ இதை நான் ஃபார்மெட் படி தான் போட்டிருக்கேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே போடலாம் நண்பா. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் நம்ம 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். ஸோ 10 நம்பரில் நம்ம ஒரே ஒரு நம்பரை மட்டும் பிரித்து எடுத்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் ரெண்டு கமெண்ட் பண்ணுற நம்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 24/4/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.